வணக்கம் வணக்கம் வணக்கம். தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்துக்காகவும் குரல் கொடுக்கிறவர்கள், அதுக்காக செயற்பாட்டு நிலையில் இருக்கிறவர்கள், செயற்படுறவர்கள் ஈழனமாக பார்க்குறதும், வேடிக்கையாக பார்க்குறதும், கேலி செய்கிறதும், அவரோட புறக்கணிக்கிறதும் அது ஒரு நல்ல விஷயம் இல்லை. மற்றதோ இன்னும் ஒன்று புலமைந்த மக்களில் தமிழ் இனத்துக்காக குரல் கொடுக்கிறவர்கள் இலங்கைக்கு பாதுகாப்பாக போயிட்டு வர இயலாது. இதற்காக ஆவது கொஞ்சம் வழி விடுங்கள் என்று சொன்னால் பெரிய வழி ஒன்றும் இல்லை. அரசியலை மாற்றி அமைப்போம். இலங்கை அரசியலை மாற்றினா இலங்கைக்கு போயிட்டு எல்லாரும் போயிட்டு வரலாம், பிரச்சனை இல்லை. என்னென்று மாற்றலாம். இலங்கை அரசியலை மாற்றண்டா நீங்கள் ஏதோ இதை ஒரு பெரிய ஒரு விஷயமா எடுக்காங்க. இவ்வளவு தான் விஷயம். பொம்பளை என்ற கையில் வாக்கு பலம் இருக்கு. வாக்கு பலம் ஆண்களுக்கும் இருக்கு, பெண்களுக்கும் இருக்கு. ஏன் பெண்கள் என்று சொல்றேன்னு சொன்னால், இதில் இதுவரைக்கும் அரசியல்வாதிகளால் ஒன்றுமே செய்ய இயலாது. அது உண்மை. பெண்கள் ஒன்று திரண்டு பெண்கள் ஆண்களுக்கு வாக்களிக்க கூடாது. முதலாவது, ஆண்கள் தேர்தல் நின்றால் வாக்களிக்க கூடாது, தேர்தலில் தவிர்க்கணும். பெண்கள் பெண்ணுக்குத்தான் வாக்களிக்கணும். இதுலேயும் ஒரு விஷயம் இருக்கு. பெண்கள் ஒரு பெண் தான் குழந்தையை பெற்றெடுக்கிறபடியா உணவு, உடல், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு அந்த அதிகாரம் இலவசமாக அரசாங்கம் வழங்கணும் சொல்லி, தாய்க்கும் பிள்ளைக்கும் சொல்லி பெண்கள் அந்த அதிகாரத்தை ஏற்படுத்தலாம். இந்த யூரோப்பில் இருக்கிற போல ஏற்படுத்தலாம். அது எங்கே ஆரம்பிக்கிறோம்னு சொன்னால், யாழ் மாவட்டத்தில் ஆரம்பிப்போம். 2 படி தான். முதலாவது படி, பெண்கள் பெண்ணுக்கு தான் வாக்களிக்கணும். முதலாவது படி. மற்றது சொத்து கணக்கான அசையா சொத்தை இது என்னென்னா உலக அரசியல் வர்றபடியால் அரசுக்கு இப்படி அரசியல்வாதி சொத்து கணக்கு அரசிடம் ஒப்படைத்துவிட்டு நம்பிக்கையாக மக்களுக்கு பணி செய்ய முன்வர வேண்டும் என்று சொல்லி எழுதி வச்சுட்டு போகணும். முதல் ஸ்டெப், பெண்கள் பெண்ணுக்கு தான் வாக்களிக்கணும் சொல்லிக்க பெண்கள் கட்சி ஒன்று சொல்லி இருக்கு. இப்போ ஆண்களும் வாக்களிக்க அது 70-80% வீரியம் பெறுது. அது உலகத்துக்கே முன்னுதாரணமாக. உலகம் எல்லாம் பெண்கள் ஆட்சி தான் பெறணும். என்னென்னு சொன்னால், உலகத்தில் ஆண்கள் வயது போன 65 வயசுக்கு மேலே ஆட்சியில் இருக்கக்கூடாது. வயசு போன கிழவர் மாறுறாங்க. புடின் எடுத்தாலும் கிழவன், ரம் எடுத்தாலும் கிழவன், எங்கே எடுத்தாலும் கிழவர் மேர் குழந்தை பிள்ளைங்க எல்லாத்தையும் துஷ்பிரயோகம் பண்ணுறாங்களா அதிகாரத்தை. சின்ன மிலிட்ரி என்று சொல்லிக்க எல்லாம் முழமாக்களாக இருக்கும். அவங்களுக்கு ஓடுற போட்டு அவங்க செய்யத்தான் வேணும். அல்லது பட்டு நமத்திர பிள்ளைங்களுக்கு போய் செய்யும். அதையும் விட்டுடுவோம். உலகம் எல்லாம் பெண்கள் ஆட்சி வரணும். யாழ்ப்பாணத்தில் இருந்து வர்றபடியால் உலகத்தால் தமிழ் பேரும் போலோடம் இருக்க உலகத்தால் ஒரு பரிசாக பெரிய ஒரு தீவோ பிரதேசமோ என்னவோ புலமை இந்த மக்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கு. அதை விரிவாக்கம் செய்ய உலகத்தால் பரிசாக பெற்றுக்கொள்ளுவோம். தமிழ் வாழட்டும், கண் முன்னே வாழட்டும். பேந்தண்டில்ல, கண் முன்னே. என்னன்னு சொன்னால், இதை பார்க்குற நீங்கள் இந்த டிக்டாக்கை உங்களோட பேர்லையோ வேறு பேர்லையோ இல்லை யாருக்காவது காசு கொடுத்து பேச தெரிஞ்சாக்கள். எனக்கு உண்மையாக பேச்சு திறமை இல்லை. ஆனால் நான் கட்டாயம் கதைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கிறேன். ஏன்னு சொன்னால், இலங்கையில் இருக்கே தப்பி ஓடி நான் போராட்டத்திலேயும் இல்லை, அல்லது அங்கே இருந்து போராடி இருக்கணும். சரி, இங்கே வந்தோடனே இனி என்னத்தை காண போகிறோம். வயசுகள் போன பிறகு இனி என்னத்தை காண்றேன்னா, மனம் என்ற பிள்ளைய அடையாளம் இல்லாமல் போகுது ஒன்று ஒரு ஏக்கம். மற்றது நான் என்ன சொன்னால், ஒரு தரம் செயற்படுத்த முன்வராதால நான் சொல்லத்தான் பண்ணும். ஒரு சின்ன விஷயம் உண்டு. பெண்கள் எல்லாம் சேர்ந்து யாழ்ப்பாண பெண்கள் 12 லட்சம் 13 லட்சம் ஜனம் பெறும். ஒரு 2-3 லட்சம் பெண்கள் ஒரு கண்டு வைங்கோ. பெண்கள் டிக்டாக்ல இதாங்கோ. பெண்கள் தங்களோட அதிகாரத்தையும் பெண்களுக்கு வேண்டிய சட்ட திட்டங்களையும் பெண்கள்லாம் தீர்மானிக்கணும். அரசியல் பெண்களுக்குரியது. இதை எப்படி என்று சொன்னால், உங்களோட கையில் வாக்கு தந்திருக்கு. ஆண்களுக்கு செலுத்தாமல் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து வாக்கு செலுத்துங்கோ. அக்காவோ தங்கச்சியோ சொல்லுங்கோ. தங்கச்சியோ அக்காவோ அண்டியோ மாமியோ உடைய சொத்து கணக்கு எழுது அரசிடம் உட்பட நான் பிளவிட்டா அடுத்த அரசு எடுத்துருமெண்டா பணக்காரரோ காசு ஆசை பிடிச்சாக்கள், போல ஆசை பிடிச்சாக்கள் பெற மாட்டேன். என்னென்னா அடுத்த அரசு இது ஒரு காரணம் காட்டி எடுக்கத்தான் போகுது. அப்போ அரசியல் சீர்திருத்தம் கொண்டு வருது. மற்ற 65 வயசுக்கு மேலே அரசியல்வாதி இல்லை. அவைகள் ரிட்டையர் ஆகி அவைகள் ஓய்வு எடுத்து தங்களோட காலத்தை கழிக்க வேண்டியதான். அப்போ யாழ்ப்பாணத்தில் இதை நீங்கள் மாற்றின உடனே இதை என்ன செய்யுங்க, டிக்டாக்கில் நீங்கள் வேறு பேரில் இன்னும் திறந்து இந்த யாழ்ப்பாணத்தை மாற்றினா அங்கால கிளர்ச்சி மில்லத்து வவுனியா மாற, மட்டக்களப்பு திருவண்ணாமலை மன்னர் அங்கால மாற சிங்கள மக்கள் பார்ப்பினம் இது ஒரு நல்ல ஒரு ஆட்சி என்று நினைச்சு சிங்கள மக்கள் அதை மாறி அதை ஏற்றுக்கொள்ள இலங்கையில் ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் சொத்துக்கணக்கு அரசியல் ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு நம்பிக்கையாக பணி செய்ய முன்வந்திருக்கு. பெண்கள் புரட்சி என்று சொல்லி ஏற்பட அங்கால பக்கத்தில் இருக்கிற அயல் நாடுகள் மாற, ஏசியா மாற, ஆப்பிரிக்கா மாற, உலகம் எல்லாம் அமெரிக்கா மாற,
உலகம் எல்லாம் பெண்கள் ஆட்சி வேற, உணவு உறையில் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு இந்த யூரோப்பில் இருக்கிற போல தாய்க்கும் குழந்தைக்கும் வேலை இல்லாதாக்களுக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த யூரோப்லையும் வளர்ச்சி அடைஞ்ச நாட்டிலையும் இருக்கிற போல உலகம் எல்லாம் அனைத்து நல்லாட்சியில் வந்து என்ன கிடைக்கும்? சுத்தமாத்து இல்லைன்னு சொன்னால் பூமியில் எல்லாம் இருக்கு. அப்போ என்ன? உணவு உறையில் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு எல்லா மக்களுக்கும் அங்கே கிடைக்கும். பூமியில் எல்லா வளமும் இருக்கும். உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ராணுவத்துக்கு எவ்வளோ காசு ஒதுக்குறாங்க, ராக்கெட்டுக்கு எவ்வளோ காசு ஒதுக்குறாங்க, எல்லாம் பூமியில் எல்லாம் இருக்குது. இப்போ தண்ணி இல்லாத இஸ்ரேலில் வந்து எல்லாரும் தண்ணியை வந்து இந்த கடல் நீரை தண்ணி ஆக்கி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அப்போ எல்லா அப்படி செய்ய மற்ற இடங்களில் எல்லா வளமும் இருக்குது. அப்போ உலகத்தில் என்ன நடக்குது? எல்லாருக்கும் அங்கங்கே கிடைச்சோன்னே அமைதி, சாந்தம், சமானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி, இது உலகமெல்லாம் விரட்டும். வந்தோடனே இந்த கேடுகட்ட ஆயுதங்கள், அணு ஆயுதங்கள், லேசர் கதிர்கள், இந்த வைரஸ்கள், முக்கியம் COVID-19 வந்து அழிச்சது. இப்போ அதை விட 1000 மடங்கு லீக் ஆகாமல் இருக்குது. லீக் ஆகினா பக்கம்னு சொல்லி எல்லா உயிரினங்களுக்கும் ஆபத்து. சரியா? அது எல்லாத்தையும் கொண்டு போய் அண்டவெளியில் கொண்டு போய் வீசின உடனே பூமி என்ன செய்யும்? கூட கண்முன்னே பூஞ்சொலியாக மாறின உடனே அனைத்து உயிரும் பசிக்காரன்னு சொன்னால் இந்த பாலைவனமாக இருக்கிற இடங்கள்ல எல்லாம் கிண்டி தண்ணிகளை போட்டு மிருகங்கள் இதுகள் பூஞ்சொலியாக மாறி மிருகங்களுக்கு எந்த வித இடைஞ்சலும் இல்லாமல் அதுகள் அந்த இடமாக இருக்கணும். அப்படி என்ற போல அனைத்து உயிரும் இந்த காலநிலை மாற்றத்தால் எல்லா உயிரினங்களும் அதால் தத்தளிக்குது. அப்போ அனைத்து உயிரும் என்ன ஒன்று ஏவுது அல்லது நான் சொல்கிறோனோ எனக்கு உள்ளது சொல்கிறதோ தெரியாது. நான் என்று சொல்லி கதைக்கல. நான் குழந்தையிலேருந்து வளர்ந்து வரைக்கும் ஒரு மனிதன் ஏதாவது அவன் என்று சொல்கிறது, கோடி மில்லியன் வடிவம் எடுக்கிற ஒரு மனித உருவத்தை இந்த உருவத்தை பிடிச்சி இதான்னு சொல்லி காட்டுறது. அப்போ தெரியாது, சக்தி என்று தான் சொல்லணும். இப்போ உங்கள் மேலே சகல அதிகாரம் உள்ள சக்திகளின் மேல் முழு அதிகாரம் கொண்ட சக்தியை இறைவாவும் சக்தி என்று சொல்லணும். ஏதோ ஒரு சக்தி கொண்டு இது அதை சொல்லிட்டு போகிறதானே என்ற வேலை. இதை நீங்கள் கேட்ட உடனே உங்களால் இதை கதைக்க இயலாது, உங்களால் இதை பேச தெரியாமல் இருந்தால் அந்த யூடியூப் செய்கிற ஆக்களை பிடிச்சி அவங்களுக்கு காசை கொடுத்தால் நீங்கள் காசு உள்ள நீங்கள் இதை கேட்டால் தயவு செய்து சொல்ல தெரியல, கேட்க கிடவான். காசை கொடுத்தா யூடியூப்காரர் இதை வந்து என்ன செய்வான்? நீங்கள் இவ்வளோ தான் சொல்லணும். அரசியல் பெண்களுக்குரியாது. பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும். முதல்ல வந்து அனைத்து உயிரும் பசியாரின் விட்டு வாழ்ந்து மடிக்கன்னு சொல்லிடுவோம். முதலாவது விஷயம், பெண்ணுக்கு தான் வாக்கு செலுத்தணும், ஆண்களுக்கு வாக்கு செலுத்தக்கூடாது. அப்போ பெண்கள் கட்சி வந்துடும். மற்றது ரெண்டாவது, அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்து விட்டு நம்பிக்கையாக மக்களை பணி செய்ய முன் வரணும். 2 விஷயம்தான். 3வது, 65 வயசுக்கு மேலே வந்து ஆள் வந்து அங்கால வந்து ஓய்வு ஊதியம் போல அங்கால வந்து வேலை இல்லை. சரி, இவ்வளோ இந்த ரெண்டு விஷயம், இந்த 2 அங்கால 65 வயசுக்கு மேலே ஆட்சியில் இருக்கக்கூடாது. ஏன்னா அங்கால வந்து சுகர், ஹார்ட் ப்ராப்ளம், பிளட் ப்ரெஷர்னு சொல்லி பிரச்சனைகள் இருக்குது. டேப்லெட் போட அவைகள் ஓய்வு எடுக்கவே நேரங்கான அரசியலை பார்க்க இயலாது. அதில் பிள்ளையான தீர்மானங்கள், அதிகாரங்களை துஷ்பிரம் பண்ணுற வேலையெல்லாம் நடக்கும். அதால் சரியோ இவ்வளவு தான். யூடியூப்காரருக்கு ஒரு 4-5 யூடியூப்காரர் கொடுங்க. இந்த புலமை இந்த மக்கள் நீங்கள் வந்து செய்கிறீங்க. இதுதான் ஒரு சின்ன விஷயம். காசை கொடுத்து இந்த யூடியூப்காரர் எல்லா ஒரு 5-10 யூடியூப்காரருக்கு காசை கொடுத்து இவ்வளோ தான் சொல்லுங்க. பெண்களை விழிப்புணர்ச்சி பண்ணுங்க. பெண்கள் விழிப்புணர்ச்சி அடைஞ்சாவே என் கையில் இருக்கிற வாக்கை வந்து தரமாக பெண்கள் கட்சி என்று சொல்லி யாழ்ப்பாணத்தில் இருந்து ஆரம்பித்து கிள்ளச்சொல்லியம் பெண்கள் கட்சி உலகமெல்லாம் இலங்கை மாறி உலகமெல்லாம் பெண்கள் கட்சி வந்தாங்க. பெண்கள் ஆட்சி வந்த உடனே என்ன செய்யும்? அவிகளுக்கு வேண்டிய அதிகாரம் என்ன செய்வீங்க? முதலாவது, தாங்கள் ஆம்பளை குழந்தை பெறுறையில் தாங்கள் பெறுற குழந்தைக்கு உணவு உறைகள் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு 18 வயசு முடிய மட்டும் கிடைக்கும் மட்டும் சொல்லிவினோம். உலகம் எல்லாம் யூரோப்பில் கிடைக்கிற போல கிடைக்கும் மட்டும் சொல்லிவினோம். நல்லாட்சியில் காசு இருக்கும். அப்போ உலகம் எல்லாம் வந்து நல்லாட்சி வருது. நல்லாட்சி வந்தால் அடுத்து என்ன நடக்கும்? எல்லாம் நல்லாட்சி வந்தோடனே என்ன நடக்கும்? அமைதி, சாந்தம், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி மனுஷனுக்கு வருது. வந்தோடனே அனைத்து உயிரையும் வந்து நாங்கள் குளோபல் சேஞ்ச், அந்த சேஞ்ச், காலநிலை மாற்றங்கள் இதெல்லாம் சீர்படுத்தலாம். வறண்டு போன இடங்களை மிருகங்கள் இருந்தால் தண்ணிகளை விட்டு விடலாம். அப்படி என்று மற்றது அங்கே இருக்கிற கேடு கட்ட அந்த இதுகளை பூமியில் இருந்து படித்தால் பூமி அனைத்த தலையும்படி ஏரி மேலே பூமி அதிர்ச்சி வந்தாலும் படிக்கும். அதுகளை கொண்டே மெல்லமாக ரொக்கையில் அண்டோல்ல எல்லாம் இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டியது. யாழ்ப்பாணத்தில் இதை ஆரம்பித்தால் தயவுசெய்து கேட்குறேன், இதை உங்களுக்கு கதைக்கவோ இப்போ நான் இதை கூச்சப்படுறேன்னு சொல்லி இந்த விஷயத்தை என்னென்னு நான் சொல்லாமல் இருக்கிறது. இப்போ எனக்கு கதைக்க வைக்காமல் காடாக பார்க்க ஒரு காடு போல இது போல இருக்குது. எனக்கு வந்து இது அந்த டெக்னாலஜின்னு தெரியா, படித்ததா 6ஆம் வகுப்பு, அதுவும் சண்டையில் ஒழுங்காக படிக்கல. எந்த டெக்னாலஜியும் என்னால் வந்து செயற்படுத்த இயலாது.
அப்போ நான் இப்படி வெக்கப்பட்டு கொண்டு இந்த விஷயத்தையே நான் வெக்கப்படுவான், எனக்கு உயிரும் பசியார் இன்புட்டு வாழ்ந்த மடியன்றதுக்கு என்னது வெக்கப்படுவான். இப்போ நான் சொல்கிறேன், ஒரு இது சொல்யூஷன் தீர்மானம் ஒன்று தீர்வு ஒன்று இருக்குது. பெண்கள் கையில் வாக்கு இருக்குது, பெண்கள்